வணக்க மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட்ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்குலேருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆட்டு கொட்டகத்தை பற்றி தான். இது பழைய கொட்டகம் நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஆடு வளர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லோ பட்ஜெட்டில் போடலான்ட்டு போட்டோம். ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹை பட்ஜெட்லேயே வந்துருந்துச்சு. ஏன்னா அப்போதைக்கு நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த கொட்டகை போடுறதை பற்றி ஒரு நாலேஜ்லாம் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால நம்ம செலவுகள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம சிமெண்ட் சீட்டு அப்படி இல்லாட்டி கூலிங் சீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் தான் ரொம்பவும் நல்லது. ஏன்னா அதனுடைய இது ரொம்பவும் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பழைய கொட்டம் தான். இந்த பைப் தெரியுது பார்த்தீங்களா நடுவில், இதை நம்ம ஆடுகள் செம்பரி ஆடுகள் உடச்சிருக்கு. அதே மாதிரி மேலே ரூஃபிங்கே லைட்டாக 2-3 தடவை லைட்டாக தட்டி விட்டு உடச்சிருக்காங்க. இப்போ இருக்க எல்லாமே பழைய எக்கித்து கொட்டகைன்றாங்க. இந்த கொட்டையை ஃபுல்லாமே இப்போதைக்கு அவுத்தோம்னா இந்த வண்டு உள்ளே போய் மாவாக்குறது, குச்சிகளெல்லாம் வேஸ்ட் ஆக்குறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப லைஃப் லாங்காக போனோம்னா இந்த மாதிரி சிமெண்ட் சீட்டே நம்ம போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இது ஒரு அவுட்டர் லுக்கிலேருந்து எல்லாமே சரி ஒரு வின்டேஜ் லுக்காக தெரியும். ஆனால் லைஃப் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம புது கொட்டகம். இது 2023 அந்த மாதிரி போட்டிருப்பேன். இதில் டேட்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். நம்மள்ட்ட பக்ரீத் கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் கள்ளிக்குடி தான். அது போக நம்மள்ட்ட கோழிகள், சேவல்கள் 1 மந்த்து சிக்கு, 3 மந்த்து சிக்கு, 4 மந்த்து சிக்குலாம் விற்பனைக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்மள வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா தெரியும் 23 அந்த வருஷத்தில் தான் நம்ம போட்டோம் செட்டுலாம். இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அவுட்ரு லுக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அது போக நம்ம இதிலே 2 பார்ட்டிஷனாக போட்டோம். அப்போ இருந்த டைமில் நம்மளுக்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், அந்தளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ்லாம் இல்லை. அது போக நம்ம கூலம் போடுறதுக்கும் ஒரு செட்டெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம். ஒரு குடோன் மாதிரிலாம் வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபாடர் ஆகட்டும், அதே மாதிரி தண்ணி வைக்கிறதாகட்டும், தண்ணி வைக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அதனுடைய வாளியோ இல்லை டப்போ ரொம்பவும் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அதிலேருந்து தான் ஆடுகளுக்கு நோய்கள்லாம் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கொட்டகமும் சரி, அதே மாதிரி நம்ம கொடுக்குற இறைகள், இறை தொட்டிகள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு நோயே வராது. அதை பற்றி நம்ம நல்லா வச்சுக்கணும். அதான் இந்த வீடியோவோட கருத்துன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே பக்ரீத் சேலுக்காண்டி தான் நிற்கிது. இப்போதைக்கு 2 புக்கிங்கில் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடலான்னு தான் இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 3 முறையாச்சும் நம்ம கண்டிப்பான முறையில் போட்டுருவோம். நன்றி, வணக்கம்.